அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கும்ப ராசியில சஞ்சரிக்க காலகட்டத்தை எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த மாசி மாத பலன்கள். சரிங்களா? பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இவங்க 4 பேருமே, சுக்கிரன் பகவான் உட்பட இவங்க 4 பேருமே கும்பராசியில தான் இருக்காரு. சனி பகவான் மீனராசியில இருக்காரு. சுக்கிர பகவானானவர் மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு பின் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். மாசி மாசம் 23, அதாவது கடைசி காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்துல கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் மாசி மாசம் 11ஆம் தேதிக்கு பின் கும்பத்துக்குள்ள வந்துடுறாரு. அப்ப 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு கும்பத்துல இருக்கு. இப்படி நடக்கிறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இது உலக ரீதியா பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்கும். குறிப்பா ராகுவோட அனைத்து கிரகங்களும் சேர்றதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும், இல்ல ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது மொத்தத்துல பூமி ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய வர்த்தகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்ல மாற்றத்துக்குரிய சடன் இன்க்ரீஸ், அதாவது ஒன்னும் திடீர்னு விலை உயரும், இல்லாட்டி திடீர்னு விலை குறையும். அதாவது இப்ப பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா பெட்ரோல் திடீர்னு 45 ரூபா 50, இதெல்லாம் நடக்காது, சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் திடீர்னு 150 ரூபா போகுமானா அதுக்கும் சாத்தியக்கூறு இல்லை. வேணா திடீர் ரைஸ் டவுன் இருக்காது. பட் ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேரும் போதுல ஏற்றத்தாழ்வு, அதாவது திடீர் மாற்றம், இந்த பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு. இப்ப தங்கமும் பூமிக்கு அடியில தான் கிடைக்குது. திடீர்னு போன மாசம் பார்த்தோம்னா சர்ன்னு ஏறுனுச்சு. அந்த மாதிரி ஏதாவது சர்ன்னு ஏறுற மாதிரி ஏதோ ஒண்ணு பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும். விலை உயரும், விலை குறையும், வர்த்தக ரீதியான பொருட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால, அதாவது அனைத்து ராசி அதிபர்களும் ராகுவோட சேர்றாங்க. அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம். ஏற்கனவே உங்களுக்கு பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் பிப்ரவரி மாத பலன்கள்ல பேசியிருக்கேன். சோ இந்த மாதிரி நேரத்துல இப்ப 8ல சூரியன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 5 நாள் போற வரை எந்த பிரச்சனையும் இல்லை. 5 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சூரியனும் ஒரு ராகும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல நெருங்கும். அப்படி நெருங்கும் போதுல ஒரு பொய்யையோ இல்ல வரவேண்டிய பணத்தையோ எதிர்பார்த்து இருப்பீங்க. அதாவது ஒரு பொய்யை நீங்க சொல்லுவீங்க, உங்களால் வதந்திகள் பரப்பப்படும், இல்லாட்டி வரவேண்டிய பணத்தை எதிர்பார்த்து இருப்பீங்க. சோ வரவேண்டிய பணம் வராததுனால மன வருத்தம், நீங்க பொய் சொன்னதுனால அந்த பொய்யால ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள். சோ எங்க எதை பேசணும், எங்க எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த பிப்ரவரி மாசம் முழுக்க, குறிப்பா இந்த மாசி மாதத்துல கவனமா இருந்தீங்கன்னாவே போதுமானது. 2ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்து கேதுவோட தொடர்பு கொள்றாரு. 2ல் கேது, அப்ப பேசக்கூடாது. அப்ப 2ஆம் அதிபதி சூரியன் ராகு அவருக்கு நேர் எதிரானவரோட சேர்றாரு. அப்ப நீங்க பேசாததை பேசினேங்கிற மாதிரி பிரச்சனை வரும். இல்லாட்டி ஏதாவது ஒரு பொய் சொன்னதுனால, இல்ல வதந்திய ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னது பொய்யா கூட இருக்காது, ஒரு வதந்திய நம்பி உண்மை நம்பி சொல்லியிருப்பீங்க. அந்த உண்மை நம்பி சொன்னதே பல போராட்டத்துக்கும் பல பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? குழந்தைகளாலேயோ பூர்வீக சொத்துனாலேயோ ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதாவது நீங்க உங்களோட குழந்தைகளாலேயே உங்களுக்கு பாதிப்பு, இல்லாட்டி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏதாவது பாதிப்பு ஏற்படுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பா பாதிக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைஞ்சிடறாரு. சோ இது கண்டிப்பா ஃபெயிலியர்ல போய் முடியும், இல்ல பிரச்சனையில போய் முடியும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து தெளிவா இருந்துக்கோங்க. தொழில் சம்பந்தப்பட்ட துறையில ஏதாவது தேவையில்லாத சிக்கல்கள் வரும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தாயாராலேயோ இல்ல ஆசைகள், உங்களோட ஏதாவது ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகளாலேயே கூட சில சமயம் சிக்கல்கள் வரும். மன வருத்தங்கள், நினைச்சது நடக்கலையே, நம்ம இப்படி ஆசைப்பட்டோம் அது இப்படி நடக்குதே, நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படின்னு நீங்களே வெறுத்து போவீங்க, வெக்ஸாவீங்க. சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை, நெகட்டிவ்க்கு வேலை இல்லை, பாதிப்பு இல்லை. சரிங்களா?
ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா வண்டி வாகனத்துல அதிக வேகம் வேண்டாம். ராகுவோட இத்தனை கிரகங்கள் சேரும் போதுல, அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கும் போதுல வண்டியில கடகராசினர் வேகமாக போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னா அதுக்கு உண்டான பிரதிபலன்களை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும். ஸோ மிகுந்த எச்சரிக்கை தேவை. சரிங்களா? வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு கடகராசினர் இந்த நேரத்துல ஏற்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு வக்கீலாகவோ இல்ல வேற ஏதாவது அந்த லைஃப் எல்ஐசி ஏஜென்டாகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்லபடியாவே வருமானம் கிடைக்கும். காரணம் என்ன? 8ஆம் இடம் வழக்குக்குரிய இடம். ஸோ வக்கீலா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். எல்ஐசி ஏஜென்ட், ஏன்னா எல்ஐசியை பத்தி பேசுறோம்னாவே 8ஆம் இடம் தொடர்பு வரணும். ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாவே இருங்க. குறிப்பா ஆன்மீக தொடர்புல ஒரு ஜோதிடராகவோ இல்ல ஒரு குருமார்களாகவோ இருக்கும் வாத்தியாராகவே இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி வீட்டு சம்பந்தப்பட்ட கடன், ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருக்கேன், இதை என்னால சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சுன்னா அதெல்லாம் இப்ப கஷ்டம்தான், கிளியர் பண்ண முடியாது. 12ஆம் இடத்துல குரு வேற வக்ரமா இருக்காரு. எவ்வளவு தூரம் சமாளிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சமாளிச்சு இழுத்துட்டு வாங்க. தேவையில்லாத சில குழப்பமான முடிவுகள்லாம் உங்களுக்கு தோணும். அந்த குழப்பமான முடிவுகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும், விரக்தியை தரும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை. 12ஆம் இடத்தோட குரு பகவான் வக்ர பெற்று தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு இந்த வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதிகள்லையும் கல்லீரல், கணையம், கிட்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இல்லாட்டி லேட் நைட்ல சாப்பிட்றதுனால கூட உங்களுக்கு வரியில் செரிமானமாகாத பிரச்சனைகள் வரும். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மாசி 23 வரை எச்சரிக்கை தேவை. மாசி 23 வரை நமக்கு என்ன, குரு வக்ரமா இருக்காரு. வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா தப்புச்சிட்டோம்னு அர்த்தம். தப்புச்சிட்டோம்னா என்ன ஆகும்? செலவு பண்ணது, அதாவது ஏற்கனவே அனாவசியமா எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருப்பீங்க, அந்த செலவுகள் உபயோககரமானதா மாறும். தொழில்ல முன்னேற்றம் கிடைக்குதோ இல்லையோ, வருமானம் கிடைக்குதோ இல்லையோ, நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற சப்போர்ட் கிடைச்சு போயிடும். இவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க நமக்கு நாலா பக்கமும் சுத்தி சப்போர்ட் வந்துடும். ஸோ லாபம் உண்டோ இல்லையோ சுத்தி சப்போர்ட் வரும். அந்த சப்போர்ட் உங்களை தூக்கி விடும். அந்த ரோலிங்க்கு, அதாவது இத்தனை நாள் வண்டி சக்கரம் சுத்தாம இருக்கிறதுக்கும் வண்டி சக்கரம் சுத்துறதுக்கு பின்னாடி வண்டியை 4 பேர் சேர்ந்து தள்ள போறாங்க அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ரோலிங் ஆகும், ரொட்டேஷன் ஆகும். உடன் பிறந்த சகோதரர் வழிகளால் ஆதாயம் கிடைக்கும், தந்தையால் ஆதாயம் உண்டு, தாயாரால் ஆதாயம் உண்டு, மனைவி, நண்பர்கள் எல்லாருமே இந்த நேரத்துல தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த கூட்டு தொழிலுங்கிறதோட குடும்பமா சேர்ந்து செய்யற தொழில்மாங்கல்ல, அந்த குடும்பமா சேர்ந்து செய்யற தொழிலுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாத்தியார்களாக இருப்பவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி பைனான்ஸ்ல குடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. கொடுத்த பணம் நிறைய பிரச்சனையில கொண்டு போய்விடும். கோட்டை, கேசு, வழக்கு அந்த மாதிரி எல்லாம் போய்விடும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் பாதிப்பு இல்லை. 6ஆம் அதிபதி 12ல இருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாடவிடை பிரச்சனையோ இல்லாட்டி அந்த பெண்களுக்குரிய பிரச்சனைகள் வரும். கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ பாதிக்கும், இல்லாட்டி தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு பாதிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பும் கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பும் உங்களுக்கு யதார்த்தமா வருது. வேணா சுக்கிரன் ராகுவோட இணைந்து 8ஆம் இடத்துல, குரு 12ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை ராகுவோட சேர்ந்த சுக்கிரனை குரு பார்க்குது. இதெல்லாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு பாதிப்பு. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மார்பு பகுதியெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி 9ல இருக்கிறது ஒரு பிளஸ். என்னதான் நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா வதந்திகள் உங்களால பேசப்படும். ஒண்ணு நீங்க 4 பேரை பத்தி புரளி பேசணும், இல்ல உங்களை பத்தி 4 பேர் புரளி பேசணும். ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒண்ணு உங்களை பத்தி கிளப்பி விடுவாங்க, இல்ல நீங்க யாரையாவது பத்தி கிளப்பி விட்டு போயிருவீங்க. சோ இதை மட்டும் உங்க வாயை குறைச்சிங்கனாவே எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் அப்படிங்கறத சொல்லலாம். வருமானம் கிடைக்கும், 4 பக்கமும் வருமானம் வர சூழ்நிலை. ஏதாவது இப்ப தாய் வழி உறவினர்கள் மூலியமா வருமானம் வரும், தந்தை வழி உறவினர்களால் வருமானம் வரும், நண்பர்களால் வருமானம் வரும், இல்லாட்டி ஏதோ ஒண்ணு பணம் கையில தங்கி இருக்க மாதிரி ரொட்டேஷன்ல பணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கும். அதை பொறுத்தவரை நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம கையில பணம் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற மட்டும் நினைக்க வேண்டாம். ஏன்னா 9ஆம் இடத்தில் சனி பகவான், நட்சத்திராதிபதி 9லங்கும் போதுல எல்லாமே எனக்கு கிடைச்சிடும், நான் பயப்பட தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை,
இதே வக்ரமா இருந்தா பயப்படணும். வக்ரம் இல்ல, பங்குனி மாசத்துல பயப்படணும். ஏன்? சனி அஸ்தமனப்படுத்தப்படுவார். சோ பங்குனி மாசங்கிறது இன்னும் ஒரு மாசம் இருக்கு. நம்ம இப்ப மாசியில பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இந்த மாசத்துக்கு எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் இருக்கும். அதிகமா பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பா தொழிலாலே பயணம் பண்ற மாதிரி இருக்கும். துணிச்சல், தைரியம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே லாபகரமானதா இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் கூட யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கூட யாரோ ஒருத்தர் நிறைவேற்றி வச்சிருவாங்க. ஸோ மொத்தத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ நீங்க எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. பயண அலைச்சல்களை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா அதுவே உங்களுக்கு தேடி வரும். ஸோ இது தேடி வர காலம். அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம், ஓராடி பயணங்கள் செய்ய வேண்டாம். சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கடனாலேயோ, நோயாலேயோ, எதிரிகளாலேயோ, தாய் வழி உறவினர்களாலேயோ பல சிக்கல்களை பார்ப்பீங்க, சண்டைகளை பார்ப்பீங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவீங்க. தாய் வழி உறவினர்கள் அல்லது கடன், இல்லாட்டி நோய், இல்லாட்டி எதிரிகள், இல்ல வேலை பார்க்கிற இடத்துல ஒர்க் ப்ரெஷர், சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களையே வேலை வாங்குறது. நீங்களும் அதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிடுவீங்க. நான் பார்த்து தரேன், நான் பார்த்து தரேன், நான் பார்த்து தரேன்ட்டு என்னடா இவ்வளவு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறது. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் உங்க நட்சத்திராதிபதி 8ல் அமர்ந்து ராகுவோட இணைஞ்சது மட்டும் இல்ல, வக்ரமும் ஆயிடுறாரு. வக்ரம் ஆகும் போதுல இதெல்லாம் ரொம்ப காமனா நடக்கிறது. அதுவும் குறிப்பா இந்த மாசி 3ஆம் தேதி எல்லாம் ரொம்ப நடக்கும். ஏன்னா ராசியாதிபதி அஸ்தமனம் ஆயிடுவார். அமாவாசை புதனும் அஸ்தமனமாய் ராகுவோட இணையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பன்னா இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற கணக்கு வரும். மாசி ஆரம்பிச்சு 3ஆவது நாள் 4ஆவது நாள் வருது. ஸோ இந்த டைமிங்ல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமா இருங்க. ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க. அப்படி ஆனீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு. தேவையில்லாத மன உளைச்சலை உண்டாக்கிரும், தேவையில்லாம வெறுத்து போக வச்சிடும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மாசி கடைசியில குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். ஏன் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம்? 12ல இருக்கிற குரு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால தாய் வழி உறவினர்களால் பிரச்சனை வரும்னு சொன்னேன்ல. அந்த பிரச்சனை சமயத்துல இந்த மாதிரி பிரச்சனையா கூட இருக்கலாம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு, இந்த பையனை கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் கூட வரலாம். ஸோ பிப்ரவரி அதாவது மாசி முடிகிற நேரத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை, புதன் ராகு சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குரு பாக்குறது, 9ஆம் அதிபதி வலுவடைறனாலே தந்தை உங்களுக்கு தெளிய வச்சிருவாரு. சோ குரு திருமணம் சம்பந்தப்பட்டவரையும் மாசி கடைசியில உங்களுக்கு அருமையான அமைப்பு வருது. சோ அது பாதிப்பு இல்லை, நீங்க செய்யலாம். சரிங்களா? அதாவது பிளஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு அது ஒண்ணுதான், மாசி கடைசியில தான், அதுவும் ஆரம்பத்துல இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மாசில கொஞ்சம் நிதானமா அமைதியா இருக்க கத்துக்குங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.